கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த ஜூன் மாதத்தின் கடைசி வாரத்திலே நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கும்படியால் நாம் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இப்பொழுது ஆங்காங்கே வீடுகளிலே நாம் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லாருமாய் கொஞ்ச நேரமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடினீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேற்றவாளே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிறைக்கிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை ஆலோசனை கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துகிறீரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. பெரியவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக நன்றி அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துக்கிறோம் அப்பா. உம்மை வணங்குகிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லா நாமத்திற்கும் ஊற்று காரணரே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. மகிமை பொருந்தினவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. மாசற்றவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே இயேசப்பா இந்த ஜூன் மாதம் முழுவதும் பாதுகாத்தீர் ஆண்டவரே இயேசப்பா. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா. நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்றது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவினை நிறைந்து ஆண்டவரே உம்மை முழுமையாய் பற்றிக்கொண்டு ஆண்டவரே அப்பா பாட கிருபை செய்யுங்க ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டுமா நம்முடைய மகிமையுள்ள பிரசனம் இருப்பதாக ஆண்டவரே இயேசுப்பா பேசுகிறதாங்க. தாசனை மலைக்கு இந்த தேவ ஆவியானவர் தாமே வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மீதியான எல்லாவற்றும் தாழ்த்தி கூட கர்த்தர் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் நீதாமே தாங்கி வழி நடத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுதும் நம்மளுடைய சபையை சேர்ந்த வாலிப பிள்ளைகள் நம்மை ஆராதனையில வழி நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தரை துதித்து நம்ம சில பாடல்களை பாட போகிறோம். துதி துதி என் மனம் ஏற்று பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். Hallelujah.
இதை கரங்களை தட்டி பாடுவோம். புதிய நாளுக்குள்
ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரமா கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அதுக்கு நமக்கு நாட்கள் போதாது. அவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்காரு. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லி துதிக்க தெரியுமோ அதை சொல்லி நம்ம துதிப்போம். நல்லவரே உமக்கு நன்றி 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 ஏசப்பா, உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே எங்களை மட்டுமாய் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய கால்களை கிடைத்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நாங்கள் எங்கள் ஏசப்பா நாங்கள் பாதாளத்திற்கு படுக்கை போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர்கள் நாங்கள் வசனமாக்குறோம். ஏசப்பா நாங்கள் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் எங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்தி வருகிறவரே உமக்கு நன்றி 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 ஏசப்பா. நன்றி சொல்லிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ஏசப்பா. எங்க மக்கள் நீங்க வந்து அசைவாடுங்க ஏசப்பா. எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. உங்க பரிசுத்த ஆவியினாலே நீங்க நிரப்புங்க. நீங்க எங்க மத்தியில வாங்க, எங்க குடும்பத்துல வந்து வாசம் பண்ணுங்க, எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வந்து வாசம் பண்ணுங்க ஏசப்பா. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஏசப்பா. நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. உமக்கு நன்றி 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 ஏசப்பா. நம்ம யாருமே நம்மளை அறியாத ஒரு சூழ்நிலையில, எல்லாரும் நம்மளை வெறுத்த ஒரு சூழ்நிலையில, எல்லாரும் நம்மளை ஒதுக்குன ஒரு சூழ்நிலையில நம்ம பல பேரால பல நேரங்கள்ல தூக்கி எறியப்பட்டிருக்கோம். குடும்பத்தால தூக்கி எறியப்பட்டிருக்கோம், நண்பர்களால தூக்கி எறியப்பட்டிருக்கோம், உறவினர்களால தூக்கி எறியப்பட்டிருக்கோம். அந்த சூழ்நிலை எல்லாத்திலையும் நம்ம பக்கத்துல நமக்கு ஆறுதலா இருந்த ஒரே தெய்வம் தான் அது நம்மளை படைச்ச நம்மளுடைய இயேசுவாதான். நம்மளை யாருமே கண்டுக்கல. நம்ம எல்லாராலையும் வெறுக்கப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் ஒருத்தருடைய ஹெல்ப்புமே இல்லாம இருந்தப்ப கூட நம்மளை தேடி நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சவர் நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு நம்ம ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். அவருடைய அழகான கண்கள் நம்மளை கண்டதால நம்ம முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டோம். எல்லாருமே சொல்லிட்டாங்க அவ்வளவுதான், நீ இனிமே வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா எல்லாம் முடிஞ்சிச்சு யார் சொன்னாங்களோ, எந்த இடத்துல சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல நமக்கு புது வழி ஆண்டவர் திறந்து நம்மளை மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறாரு. எல்லாருக்குமே சின்ன பிள்ளைகளோ பெரியவர்களோ வயசானவங்களோ எல்லாருக்குமே ஒரு அடைக்கப்பட்ட ஒரு கதவு ஒன்று இருக்கும். அது திறக்கிற
முடியுது இயேசுப்பா. உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய காரணத்திற்காக, உங்களுடைய அந்த இயேசுப்பா பேரன்பிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காகவும் எல்லா கிருபைக்காகவும் இறக்கங்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் நாங்கள் ஆராதித்த ஆராதனையில நீங்க வந்து வாசம் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. இந்த நேரத்துல கூட நாங்கள் உங்களுடைய வார்த்தை கேட்க போகிறோம். எங்களுடைய வாழ்விற்கு தேவையான உங்களுடைய ஆகாரத்தை தாசர் மூலியமா எங்களுக்கு கொடுங்க. பேசுகிற தாசரை மறைச்சு நீங்க வெளிப்படுங்க. அனைவருக்கு அதோடைய சுக பிரயோஜனம் உள்ளதா இருக்க கிருபை செய்யுங்க இசப்பா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க நம்ம செய்யப்படும் கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே நம்ம எல்லாருமே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம விரும்புகிற ஒரே காரியம், நம்ம எடுக்கிற எல்லா காரியத்திலும் ஜெயம் கிடைக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருடைய விருப்பமே நம்ம செய்யற காரியத்துல நமக்கு ஜெயம் வேணும். ஒரு எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூ போய் நம்ம அட்டென்ட் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு திருமண காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் அதுல ஒரு ஜெயத்தை காண வேண்டும் என்று நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த மாதிரி ஜெயம் கிடைக்கணும்னா நமக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போனா, நமக்கு ஜெயத்தை தருகிற ஒரே காரியம் ஜெபம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க தலைப்பு ஜெபமே ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தால நாம எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்ற முடியும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படிப்பட்ட ஜெபத்திற்கெல்லாம் நமக்கு ஜெயத்தை கிடைக்க போகிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு ஜெயம் கிடைக்கப்படுகிறது என்பதை நாம் வாசிக்கலாம். துதிக்கிறவர்களுக்கு, கர்த்தரை ஆராதனை செய்கிறவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். நடுராத்திரியிலே ஆமென். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி ஹல்லேலூயா. தேவனுக்கு பாடினார்கள். ஆமென். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக ஆமென். பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. உடனே கதவுகள் திறவுண்டது. ஆமென். எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே பவுலும் சீலாவையும் குறித்து நாம பார்க்கிறோம். அவர்களை 2 பேரையும் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பல விதமான பேர் எல்லாருமே சிறைச்சாலைக்குள்ள இல்லைனாலும் தங்களுடைய மனதில, தங்களுடைய சிந்தனையில ஒரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டது போல ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான சிறைச்சாலை, குடும்பத்தினால சிறை, பாவத்தின் நிமித்தமாக சிறை, ஒரு சில துன்பத்தின் நிமித்தமாக நம்ம ஒரு விதமான சிறைச்சாலையில நம்ம அடைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சிறைச்சாலை போன்ற அனுபவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறதற்காக தான் அன்றைய நாட்களிலே இந்த மாதிரி பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்தார். எப்படி விடுவித்தார்? அவர்கள் சிறைச்சாலையிலே அமைதியாய் சும்மா நிக்கல. அந்த சிறைச்சாலையோடைய அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அவங்க வாழல. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் செய்த ஒரே காரியம், கர்த்தரை நோக்கி துதித்தார்கள். இரவும் பகலும் அவரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் வேற எதையுமே செய்யல. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு சிறைப்பட்டு போன வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு விதமான கயிறுகளால கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையாக நம்மளோட வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுகிறது இயேசு ஒருவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் முடியும். நம்மளுடைய கட்டுக்களை அறுக்கிறது அவரால் முடியும். நம்மளுடைய சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். எல்லா அதிகாரத்தையும் உடையவர் நம் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அதை உணர்ந்தவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதித்து ஆராதிக்கணும். அப்படி நம்ம அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இதை விசுவாசிப்போமே. ஆனால் இன்றைய தினத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்றைய தினத்திலிருந்து
நோயாளியான வாழ்க்கைக்காக, என்னுடைய சிறைப்பட்ட ஒரு விதமான மனசுக்காக, சிந்தனைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, நம்ம அவரை நோக்கி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் தியானிக்க போகிறதான ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்றால் உருக்கமான ஜெபம். ஹல்லேலூயா. வேதத்திலே அன்னாளை குறித்து நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேகர் அவளை பத்தி நம்ம எல்லாரும் மெசேஜ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கேட்டிருக்கிறோம். இந்த அன்னாள் எப்படிப்பட்டவர்கள்? தன்னுடைய மனதை ஊற்றி உருக்கமாய் ஜெபித்தவர்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. அவள் என்ன பண்றா? மனம் கசந்து அழுகிறா. ஹல்லேலூயா. ஏன்னா அவளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பெயர். என்ன பெயர்? தனக்கு குழந்தை இல்லாத ஒரு விதமான கஷ்டம், குழந்தை இல்ல, அவங்க மலடின்னு பேர் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேக பெண்கள் இன்னைக்கு இருக்கீங்க. திருமணமாகி எத்தனையோ வருஷங்கள் ஆகிறது, குழந்தை இல்ல. திருமணமாக முடியாத சூழ்நிலையில எத்தனையோ பேர் எத்தனையோ வருடங்களாக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேகருக்கு இருக்கிறது. இது ஒரு விதமான எடுத்துக்காட்டு தான். இந்த மாதிரி சூழ்நிலை மட்டும்தான் இல்ல, இது தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள்ல நம்ம எல்லாருமே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு சில நாள் வீடு கட்ட ஆரம்பிச்சு வீடு கட்ட முடிக்க முடியாத சூழ்நிலை, ஒவ்வொரு பண கஷ்டம், ஒவ்வொரு சிலருக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாதபடி கஷ்டம், ஒரு சிலருக்கு வேலை இல்லா திண்டாட்டம், இப்படி பல விதமான கஷ்டத்துக்குள்ள கடந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு கர்த்ததாமே சொல்லுகிற ஒரே காரியம் என்னன்னா, உருக்கமா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அன்னாள் ஜெபித்தது போல அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள்? அழுது, ஹல்லேலூயா, மனம் கசந்து தங்களுடைய இருதயத்தை ஊற்றிட்டாங்க. எல்லாத்தையுமே அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரே என்னால எதுவுமே கிடையாது, என்னால முடியாது, எல்லாமே உங்களால முடியும்னு சொல்லி நம்ம எல்லாம் முழுமையாய் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார். என்ன ஜெயம்? சாமுவேல் தீர்க்கதரிசியை அவங்களுக்கு மகனா கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மகனை கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக தம்முடைய ஊழியக்காரனாக உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள அநேக நம்ம கடந்து செல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கே, ஆண்டவரே எனக்கு என்னமாய் நடக்குமோ, எனக்கு எப்படியாய் முடியுமோ என்று நம்ம கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரே காரியம், நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபித்தால் ஜெயம். ஹல்லேலூயா. சோ ஜெபமே ஜெயமே. மூன்றாவதாக எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம செய்யும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறான்னு பார்க்கும் பொழுது உறுதியான ஜெபம். ஹல்லேலூயா. உறுதியான ஜெபத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். வேதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தாசன் யாக்கோபு. ஹல்லேலூயா. அவர் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட நிமித்தமா கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் நான் போகட்டும் ஆமென் என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ஆமென் உம்மை போக விடேன் என்றான். ஹல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இங்க நமக்கு தெரியும், இந்த யாக்கோப எதிர்நோக்கி தன்னுடைய சகோதரன் ஏசா வந்து கொண்டிருக்கிறார். அவர் மூலம் அவரை பார்த்தா கண்டிப்பா என்ன ஆகும்? நம்மளும் நம்ம குடும்பமும் கண்டிப்பா சிதறப்பட்டு போய் நம்ம மடிந்து போயிடுவோம், அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சு அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு வேற வழியே கிடையாது. இப்ப அவருக்கு இருக்கிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனால அவர் என்ன செய்தார்? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தார். ஹல்லேலூயா. அவரோடு அவர் உறுதியை பற்றி கொண்டார். ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிக்காம நான் இந்த இடத்த விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஹல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்டயும் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம அநேக காரியத்துல ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடும்? கடந்து செஞ்சிடும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இல்ல. நம்ம என்ன பண்ணணும்? யாக்கோபு போல உறுதியா பற்றி கொள்ளணும். ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிக்காம நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை போக விட மாட்டேன். நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உறுதியான ஜெபத்தை உடையவர்களை நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். அதுதான் ஜெபமே ஜெயம். அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை தர
வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இவர் ஜெபிச்சு விட்டுட்டு அடுத்த நாள் இவர் அங்க போகும்பொழுது என்ன ஆகுது, இவர் தன்னோட சகோதரனை பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது ஏசா என்ன செய்யறாங்க, அந்த பகையோட பார்க்கக்கூடிய சூழ்நிலையில கர்த்தர் என்ன செய்யறார், மாற்றி தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார், மாறாக தன் சகோதரனை பார்த்து என்ன செய்தார், கட்டிப்பிடித்து அவர் என்ன செய்தார், முத்தம் செய்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி தர்றதுக்கு இயேசு ஒருவரால் மாத்திரம் முடியும். நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவருக்கு ஒருவர் பகையா கூட இருக்கலாம். ஆனா அவர்களை போய் சந்திக்கணும்ன்ற சூழ்நிலையில நம்ம கர்த்தர் கிட்ட ஜெபித்துட்டு போகும் பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தர் லேசாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அவர் எப்படி ஏசாவோடு யாக்கோபோடு இருந்தாரோ அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மோடையும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் இப்பொழுதும் அவர் நம்மளோடு அப்படியே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம உறுதியாய் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெயத்தை காணுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக எப்படிப்பட்ட ஜெயத்தை நமக்கு, எப்படிப்பட்ட ஜெபம் செய்தால் நமக்கு ஜெயம் கிடைக்கும், விசுவாசம் உள்ள ஜெபம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம். வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷனுக்கு கட்டளையிட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பற்றி நம்ம எல்லாருமே எப்பொழுதுமே தெரிந்திருக்கிறது தான். ஹல்லேலூயா. அவர்களை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, அக்கினி சூளையில போடணும்னு சொல்லி ஆர்டர் வந்துருச்சு, ரூல் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இது இல்லாம அவங்க போய் அவங்கள போறதுக்கு முன்னாடி இவங்களுக்காக என்ன பண்றாங்க, அந்த சூளை 7 மடங்கு அதிகரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு விரோதமா ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான காரியங்களை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல 7 பேர் 8 பேர் நமக்கு விரோதமா பேச ஆனாலும் அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்ற கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி முடியும், கர்த்தரிடத்துல நம்ம விசுவாசமா இருக்கும் பொழுது. எனக்காக என் தேவன் எல்லாவற்றையும் செய்வார், அவர் செய்ய வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர் என்பதை நாம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம். எப்பயுமே நம்ம ஒரு காரியத்தை பார்த்து நம்புறது பேரு நம்பிக்கை. ஆனா ஒரு காரியத்தை பார்க்காம எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புறதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாச ஜெபத்தை நம்ம செய்யும் பொழுது எல்லா காரியத்தையும் நாம் ஜெயமாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு விதமான ஜெபத்தை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். அது என்ன ஜெபம் என்றால் தனி ஜெபம். ஹல்லேலூயா. நம்ம தனித்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஆமென், தனித்து ஜெபம் பண்ண ஹல்லேலூயா. ஒரு மலையின் மேல் ஏறி ஆமென், சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஹல்லேலூயா. இவர் என்ன செய்தார், இது எந்த இடத்துல எந்த சூழ்நிலை என்று பார்த்தோமானா, அவர் மலையில பிரசங்கம் பண்ணி முடித்து அங்க அந்த ஒரு சின்ன சிறு பையனை வைத்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் புருஷர்களை போஷித்து எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சீஷர்கள் எல்லாம் படகுல ஏறி போய் உட்கார்ந்தாச்சு. ஆனா கர்த்தர் என்ன செய்தார், தனியே போனார். ஹல்லேலூயா. அங்க போய் என்ன செய்தாங்க, தனியா உட்கார்ந்து ஜெபிச்சாங்க. ஹல்லேலூயா. அந்த இரவு முழுவதும் அவர் என்ன செய்தார், ஜெபத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரோட உறவாடி கொண்டிருந்தார். அப்படி அவர் உறவாடி கொண்டிருந்த நிமித்தமா இவங்க படகுல போயிட்டு இருக்கும் போது கர்த்தர் என்ன செய்தார், அன்றைய தினத்துல கடல் மேல நடந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்மளும் தனித்து ஜெபித்து நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கடல் மேல நடக்கிறார். கடல் மேல் நடக்கிறது ரொம்ப ஈஸியான காரியமா? கிடையவே கிடையாது. ஏன்னா பயங்கரமான காற்று எழும்பும், பெரிய பெரிய அலைகள் சீறி எழும். அது ஒரு அது சாஃப்ட் சர்ஃபேஸ் கிடையாது, ஈஸியா நம்ம நடந்து போற மாதிரி. அந்த அலைகள் மேலும் மேலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை எதிர்நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கடல் மேல எதுக்காக ஆண்டவர் நடந்து காமிச்சாரு, நம்மளுக்கும் கடல் போன்ற அலைகள் போன்ற சோதனைகள் நம்மளை சூழ்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் அதுல ஜெயத்தை கட்டளையிட கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை, எந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும்
எல்லாவற்றிலும் ஜெயத்தை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் ஜெயத்தை கட்டளிட போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமாய் நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம எல்லாருமாய் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. இன்று தினத்தில் அப்பா நாங்கள் தியானித்தது போல தகப்பனே இஸ்பா எங்களுடைய ஆண்டவரே ஜெபத்துக்கு நீ ஜெயத்தை தருகிறவர் அப்பா. ஆண்டவரே இசப்பா நாங்கள் துதித்து பாடும் பொழுது எங்களுக்கு ஜெயம் கிடைக்கிறது அப்பா. நாங்கள் ஆண்டவரை உருக்கமான வேண்டுதல் செய்யும் பொழுது எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் அப்பா. அப்ப உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே உண்மை நாங்கள் நோக்கி நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் அப்பா. ஆண்டவரே அதே போல நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது எங்களுக்கு நீ ஜெயத்தை தருகிறவர் அப்பா. நாங்கள் எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எங்களுக்கு விரோதமா எப்பேற்பட்ட காரியங்கள் எழுப்பி வந்தாலும் அதை தாண்டி நடந்து போக உங்களுடைய கிருபையினால நாங்கள் ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, வியாதிகளை ரட்சிக்குமே, வியாதிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. போல ஜெபித்திடும் உறுதியான ஜெபவீரனாமே. யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெபவீரனாமே. நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை நான் போகவிலே, உம்மை நான் போகவிலே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அன்னாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெபவீரனானே. அன்னாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெபவீரனானே. ரெட்டிப்பான பங்கை பெற்றுக் கொண்டீர, ரெட்டிப்பான பங்கை
நிலைத்திடும் ஜெயம் விசுவாசத்தில் என்றும் நிலைத்திடும் ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே ஆமென் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே விசுவாசமுள்ள ஜெபமே விசுவாசமுள்ள ஜெபமே வியாதிகளை ரட்சிக்குமே வியாதிகளை ரட்சிக்குமே. ஹல்லேலூயா. நீங்க அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்று தினத்துல நாங்கள் கேட்ட வசனத்தின் படியா எங்களுடைய ஜெபத்திற்கு எல்லாம் ஜெயத்தை தருகிறவர் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, இது ஒரு கடமைக்காக நாங்கள் ஜெபிக்காதபடி ஆண்டவரே இயேசுப்பா, உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை அன்பு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெயத்தை பெற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. என் தேவனே, இவ்வளவு நேரமாய் எங்களோட ஆராதனையில நீங்க கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீ நம்ம எங்களோட பாடல் வேலையில கூட இருந்தீ, ஆராதனை வேலையில கூட இருந்தீரப்பா. எங்களுக்கு என் ஆண்டவரே, இது எங்களுக்கு கொடுத்த நல்ல மண்ணுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீ தாமே எங்களை தாங்கி வழிநடத்தினதுக்காக நன்றி இசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாட்டுல இருக்கிற இந்த நிலைமை ஆண்டவரே சீக்கிரமாய் மாறி ஆண்டவரே இசப்பா, நாங்கள் எல்லாரும் புது பலத்தோடு புது உற்சாகத்தோடு ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அதிகமாய் ஜெபித்து நாங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை பெற கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, உங்களை கர்த்தர் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் நீங்காமே எல்லாவற்றையும் தாங்கி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.